வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸு. இன்றைக்கி நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பொசிஷன் வந்து இருக்குது. ஒரு பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓவராலாக இன்னையோட டேயில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பொசிஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ லாஸ்ட் 3 டேஸாக நம்ம வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து போஸ்ட் பண்ணலை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நம்மளோட செட்டப் படி ட்ரேட்ஸ் எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. அதனால் நம்ம வந்து பொசிஷன்ஸ் எதுவுமே வந்து எடுக்காதனால நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டு, சில்வரு, நிஃப்டி ஆப்ஷன்ஸில் 2 பொசிஷன் வந்து இருக்குது. ஒரு பொசிஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒன் மோர் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் மைக்ரோ வந்து 2 லாட்ஸ் வந்து நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ பை சைடு வந்து நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம். அதில் ஒரு லாட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டார்கெட் வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி என்ன நடந்தது அக்கௌண்ட்டில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து 3600 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் நம்மளோட இன்னியோட டே பார்த்திங்க அப்படின்னா 3000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து மைனஸில் தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா 23,850 கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருந்தோம். அந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து புக் ஆகிடுச்சு. நம்மளோட லாஸ் வந்து எவ்வளோ புக் பண்ணியிருந்தோம் அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆர்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ 23,850 கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 349 வந்து நம்ம வந்து லாஸ் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து 8330 ருபீஸ் வந்து லாஸில் வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டில் வந்து நம்மளுக்கு வந்து பொசிஷன் வந்து எடுத்திருக்கோம். இன்னும் வந்து நம்மளுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகலை. ஸோ டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அரௌண்ட் வந்து 1,47,200 நியரஸ்ட்டாக நம்மளோட டார்கெட் வந்து இருக்குது. ஸோ இன்னும் வந்து டார்கெட் புக் ஆகலை. ஸோ டார்கெட் புக் ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். இல்லை நம்மளோட ஸ்டாப் லாஸ் புக் ஆனாலும் எவ்வளோ வந்து நம்ம புக் பண்ணோம் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். சில்வர் மைக்ரோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுறோம். 2,38,000 ருபீஸ் நியரஸ்ட்டாக நம்ம வந்து டார்கெட் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஷோ பண்ணுறேன். ஸோ சில்வர் மைக்ரோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட என்ட்ரிலேருந்து டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 4,564 ருபீஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ செல்லிங்கில் ஆப்ஷன் செல்லிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 8,330 ருபீஸ் வந்து நம்ம வந்து லாஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக இன்றைக்கி நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து இப்போ 8 o'clock ஆகுது. 8 o'clock நம்மளோட அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 3,769 ருபீஸ் வந்து லாஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சில்வரும் கோல்டும் என்ன பொசிஷனில் இருக்குது, தென் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,200 புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா இதோட டார்கெட் வந்து நியரஸ்ட்டாக நம்ம வந்து 40 ருபீஸ் கிட்ட நம்மளோட டார்கெட் வந்து இருக்குது. ஸோ இந்த டார்கெட் வந்து புக் ஆகுதா இல்லையா அப்படின்ற வீடியோவுமே நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து பார்க்கலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எதுவுமே பேஸ் பண்ணாமல் இருக்கும். நீங்களும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணுங்கள். வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரேட் பண்ணி உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.